சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீர வாழ் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, பட்டாசு தொழிலுக்கு பிரச்சினை வந்தபோது அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று மூத்த வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பட்டாசு பிரச்சனையை தீர்த்தோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ராஜேந்திர பாலாஜி, கோட்டைக்கு செல்ல உள்ள வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வெற்றி வாளை அளிப்பதாக தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாளை அளித்தார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் பட்டாசு உற்பத்தி. அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனை வந்த பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி அப்பொழுது அமைச்சராக அறிவிச்சார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு உரிமையாளர் அழைத்து வந்து இந்த தொழிலே ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்த பொழுது, நான் முதலமைச்சராக இருந்த பொழுது, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது டெல்லிக்கு சென்று 18 நாடாளுமன்ற அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு தொழில் எந்தவித நெருக்கடியும் இருக்கக்கூடாது, இந்த பட்டாசு தொழில் தொடர வேண்டும், அதற்காக பாடுபட்ட அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு வந்த போது மூத்த வழக்கரை வைத்து வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். இந்த பட்டாசு தொழில் தான் பல லட்சம் பேர் பணியாற்றுகின்றார்கள். ஆக வழக்கு வருகின்ற பொழுது அதை உரிய முறையில் அணுகி நாடிய காரணத்தினால் பட்டாசு தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2026 தேர்தலை வெற்றி பெற்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தை முதலமைச்சராக பவனி விருதுக்கு வீரமாக வெற்றியாளர்